இந்த வீடியோவில் நம்ம த பியூட்டிஃபுல் வட்டவடாவை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வட்டவடாவில் ஒரு ப்ரீமியமான ஸ்டே. ப்ரீமியம்னா ஜஸ்ட் நாட் லைக் அ ப்ரீமியம். இது வந்து ஒரு வில்லேஜில் தங்குற மாதிரி உங்களுக்கு அல்டிமேட்டான ஒரு ஸ்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டேயில் தங்கிக்கிட்டு நம்ம வட்டவடா ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா வட்டவடா வர வழியில் என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது, எந்தெந்த ஸ்பாட்லாம் பார்க்கலான்றதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். நாங்கள் வட்டவடா பிளான் பண்ணது மதுரையிலேருந்து. ஸோ மதுரையிலேருந்து வட்டவடா வந்து ஒரு 204 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். நீங்கள் வட்டவடா ரீச் பண்ணணும்னா மூணார் வழியாக தான் போய் ஆகணும். ஸோ மூணாரில் என்னென்ன ஸ்பாட்லாம் இருக்குன்றதை காமிச்சிட்டு அப்படியே வட்டவடா காமிக்கிறேன். மூணார் ரீச் பண்ணோன்னே நம்ம பார்க்க போகிற ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனையரங்கல் டேம் வியூ பாயிண்ட் தான். இதுதான் நம்ம ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக வச்சுருக்கோம். இந்த ஆனையரங்கல் டேம் வியூ பாயிண்ட்டில் நீங்கள் ஜஸ்ட் இங்கே இருக்க கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு அண்ட் டேமோட டாப் வியூவை உங்களால் நல்லாவே பார்க்க முடியும். ஸோ இதோட டாப் வியூ செம்மையாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு லக் இருந்தால் இந்த பக்கம் எலிஃபென்ட்ஸ் கிராஸ் ஆகிறத உங்களால் நல்லாவே பார்க்க முடியும். ஸோ இந்த ஆனையரங்கல் டேம் வியூ பாயிண்ட்டை நம்ம பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸ் தான். இந்த பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு பிரேக் பாயிண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நம்ம பிரேக் எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வேணால் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஸ்பாட்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டு கிளம்பிடலாம். அடுத்து நம்ம ட்ரிப்போட 3வது ஸ்பாட் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல்லன் குகைக்கு தான். ஸோ இந்த கல்லன் குகைக்கு செம்ம ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு கொள்ளைக்காரர் இருந்து இந்த வரப்போகிறவங்கட்டெல்லாம் கொள்ளையடிச்சு இந்த குகைக்குள்ளே தான் ஒழிச்சு வச்சிருப்பானா. ஸோ அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி உள்ள ஒரு குகையை நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த கல்லன் குகைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாதை தான் இருக்கும். இதுக்குள்ளே போய் நீங்கள் இங்கே இருக்க கேவ் மட்டும் ஜஸ்ட் ஒரு கேவ் தான் இருக்கும், அதை பார்க்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையான ஒரு வியூ இருக்கும். இந்த வியூவெல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டு கிளம்பி போயிடலாம். கல்லன் குகையை பார்த்து முடித்தோடனே கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொக்கரமுடி பீக் அண்ட் சொக்கரமுடி வியூ பாயிண்ட் ரெண்டுமே உங்களால் பார்க்க முடியும். இந்த சொக்கரமுடி வியூ பாயிண்ட்டுக்கு நீங்கள் போகணுன்னா 500 ரூபீஸ் கேட்பாங்க. அதுக்கு எதுக்குன்னா ட்ரெக்கிங் மேலே போய் உங்களுக்கு ஒரு டாப் வியூ பார்க்க முடியும். ஸோ இந்த டைம் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம், ஏன்னா இது வந்து வெயில் காலம். ஸோ நீங்கள் வந்து ஒரு மிஸ்டி டைமில் வந்தீங்கன்னா போய் பார்க்கலாம். இந்த சொக்கரமுடி வியூ பாயிண்ட்டுக்கு மேலே கீழே சேர்த்து மொத்தம் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகும். நீங்கள் ட்ரெக் பண்ணி போகிறதா நீங்கள் ட்ரெக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு ஸ்பாட் தெரியும். ஸோ அந்த ஸ்பாட்டை நீங்கள் கீழே இருந்தே பார்க்கவும் முடியும். உங்களுக்கு வந்து கீழே இருந்து பார்த்தீங்கன்னா லாக்காட் டீ எஸ்டேட்டோட ஒரு ஸ்பாட் தான் தெரியும். ஸோ இதுதான் நீங்கள் பீக்லேருந்து பார்க்குறப்போ என்னன்னா அங்கே சன்ரைஸ் அண்ட் சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. நீங்கள் லாக்காட் டீ எஸ்டேட்லேருந்து பார்க்குறது பெட்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லாக்காட் டீ எஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் 50 ரூபா வாங்குவாங்க. இந்த லாக்காட் டீ எஸ்டேட் பார்த்தீங்கன்னா நான் நிறையா தடவை மேலே போகிறப்ப தான் பார்த்துருக்கேன். பட் என்ன நான் உள்ள 50 ரூபீஸ் என்ட்ரி டிக்கெட் கொடுத்து உள்ளே போய் பார்க்குறப்ப தான் செம்மையாக இருந்துச்சு. உள்ளவே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் இந்த கிளைமேட் சில்னஸ்க்கு இந்த லாக்காட் டீ எஸ்டேட் ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான். நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லாக்காட் டீ எஸ்டேட்டை பார்த்து முடித்தோடனே அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இட்லி ஹில்ஸ்னு ஒரு ஏரியா வரும். ஸோ இந்த இட்லி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு இட்லி மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் இதுக்கு இட்லி ஹில்ஸ்னு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அண்ட் இங்கே இருக்க கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு அண்ட் ஒரு பிரேக்குக்கும் செம்ம பிளேஸாக இருக்கும். ஒரு வியூ இருக்கும். இந்த வியூ செம்மையாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அல்டிமேட்டான ஒரு வியூ தான். இங்கே ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயிடலாம். இப்போ நான் சொன்ன ஸ்பாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணார் போகிற வழியில் இருக்க ஸ்பாட்ஸ் தான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாரில் என்ன ஸ்பாட் பார்க்கலாம் அண்டு வட்டவடாக்கு டேரெக்டாக நம்ம போயிடுவோம். ஸோ மூணாரில் நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம். குரு பவன்ற ஒரு ஹோட்டலில் தான் லஞ்ச் சாப்பிட போகிறோம். இங்கே தான் இருக்கிறதுலே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாட்டுப்பட்டி டேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் போட், ஸ்லோ போட், அப்புறம் வந்து பெடல் போட், இந்த மாதிரி நிறைய விதமான போட்ஸ் எல்லாமே பண்ணலாம். இங்கே போட்டிங் பண்ணுறதுக்கு செம்ம பிளேஸ் தான் இந்த கிளைமேட்டுக்கு. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பேராகிளைடிங்கும் இருக்குது. ஸோ இந்த மாட்டுப்பட்டி டேமில் பேராகிளைடிங் பண்ணலாம் அண்ட் ஸ்பீட் போட் போகலாம். இதெல்லாம் ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி செம்மையாக இருக்கும் பார்க்கவே. இதான் எலிஃபெண்ட்லாம் நிற்கிற ஸ்பாட். நாங்கள் போகிற டைம் எலிஃபெண்ட்லனால இந்த ஸ்பாட்டை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்பாட் கிளம்பி போயிட்டோம். வட்டவடா செக் போஸ்ட்லேருந்து வட்டவடா ஊருக்கு போகிற வரைக்கும் நம்ம வேனில் தான் போக போகிறோம். ஸோ வட்டவடா ஊர்லேருந்து நம்ம ஸ்டேக்கு போகிறது பார்த்திங்கன்னா ஜீப்பில் போக போகிறோம். ஸோ ஏன்னா அந்த ஸ்டேயில் வந்து நம்ம வெஹிக்கிளால் வந்து வேனால் ஏற முடியாது. ஸோ அதனால் ஜீப் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஜீப்புக்கும் சேர்த்து தான் இந்த அமௌண்ட் வரப்போகுது. இங்கேருந்து பிக்கப் அண்ட் ட்ராப் ரெண்டுமே சேர்த்து தான் இருக்கும். நாங்கள் வட்டவடா போயிட்டுருக்க வழியிலே பார்த்தீங்கன்னா நிறையா மரம் எரிஞ்சு போயிருந்துச்சு. இங்கே ஊடையிலே ஒரு நியூஸ் வந்துச்சு, நிறையா காட்டுத்தீ பரவுச்சுன்னு சொல்லி. ஸோ அந்த ஏரியாலாம் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ரோடு ரொம்பவே க்ளீன் அண்ட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் ரோடு நல்லா தான் இருக்கும். நம்ம வட்டவடா வில்லேஜ் போனோடனே கொஞ்சம் ரோடு வந்து ஆஃப் ரோடிங்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஜீப்பில் போகிறோம். இந்த ஜீப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜீப்பில் வந்து ஒரு 8 பேர் வரையும் போய்க்கலாம். 6லேருந்து 8 பேர் வரையும் போக முடியும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 8 பேர் இதில் ஏறி உட்காந்துட்டோம். இது ஆஃப் ரோடிங் ஜீப் ரைட் கிடையாது. இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ரெசார்ட்டுக்கு கூட்டு போகிற ஜீப் ரைட் தான். ஆனால் இதுவே அல்டிமேட்டாக இருக்கும் ஜீப்பில் போகிறதுக்கு. சும்மா பாட்டு கேட்டுகிட்டே அப்படியே போகிறதுக்கு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்கும்.
எல்லா ஸ்பாட்டையுமே பார்த்து முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம ஸ்டேக்கு வந்துட்டோம். ஒரு ஈவினிங் டைம் போல் நாங்கள் ஸ்டேக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈவினிங்லேருந்து நைட்டு அடுத்து மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 9 o'clock கூட செக் அவுட் ஆகிற மாதிரி பிளான். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் இருக்கும், கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கும், எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட செம்ம ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, நிறையா பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே இங்கே விளாண்டுட்டு இருந்தாங்க. ப்ளே ஏரியா மாதிரி இருக்கனால சூப்பராக கிரிக்கெட்ஸ் வந்து எல்லாமே விளாண்டுருந்தாங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம நேச்சரான ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். இதில் குளிக்கிறதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்தால். அந்த சில்னஸ் ரொம்பவே இருக்கும். ஏன்னா வட்டவடானாலே சில்னஸ் தான். ஸோ தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருக்கும், ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும். காலையிலேருந்து அலைஞ்சதுக்கு இங்கே வந்து குளிச்சக்கப்புறம் தான் செம்ம ஃப்ரெஷ்னஸே கிடச்சிச்சு. அப்புறம் வட்டவடாவோட சில்னஸை என்ஜாய் பண்ணிட்டு அங்கேயே பிபிக்யூ போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே பிபிக்யூ போட்டுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளும் இருக்கும். ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிபிக்யூ ப்ளஸ் வந்து நான்வெஜ்ஜோட ஃபுட் எல்லாமே சேர்த்து இந்த பேக்கேஜில் தான் வரும். எல்லாருமே உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தூங்க போயிட்டோம். இதான் நம்ம ரூம், ஏ ஃப்ரேம் ரூம். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். அங்கிட்டு ரெஸ்ட் ரூமு ஃபுல் அண்ட் ஃபுல் மட்டில் தான் அந்த ரூம் செஞ்சுருக்கோம். செம்ம கூலிங்காக இருக்கும். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வுட்டில் மட்டும்தான் செஞ்சுருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டிலே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த மட் ஹவுஸில் தங்குறதுக்கு செம்ம சூப்பர் ஃபீலாக இருந்துச்சு. இன்றைக்கி பிளான் பார்த்தீங்கன்னா வட்டவடை ஃபுல்லாமே சுற்றி பார்க்குறது தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ஸ் என்னென்ன இருக்குது அண்ட் உங்களுக்கு எந்த ரூம் பெஸ்ட்டாக இருக்குன்றது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ரூம்ஸோட டீட்டெயிலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஏ ஃப்ரேம் ஸ்டே, அப்புறம் ஒரு ஹோம் ஸ்டே, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூம் ஸ்டே, மொத்தம் இத்தனை ரூம் ஸ்டே இங்கே அவைலபிள் இருக்குது. இது கூடவே பார்த்தீங்கன்னா 10 ஸ்டேவும் இருக்குது. இங்கே வந்து 10 ஸ்டே இருக்குது. அப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தனித்தனியான மட் ஹவுஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு 10 ஸ்டே வேணால் நீங்கள் இந்த இடத்துல வந்து 10 ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ 2 டென்ட் இருக்குது. நம்ம 4 டென்ட் வரையும் பண்ணி கொடுப்போம். 4 டென்ட்டும் இங்கே போட்டுக்கலாம். ஸ்பேஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து கிரவுண்டு. அண்ட் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட் ஹவுஸ் ஸ்டே. மேலே இருக்கிறது ஃபுல்லாமே மட் ஹவுஸ், அது மேலே இருக்கிறது மட் ஹவுஸ் தான். அது வந்து குரூப்பாக வந்தீங்கன்னா ஒரு 5 மெம்பர்ஸ் ஆர் 6 மெம்பர்ஸ் வந்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்க ஸ்டே இருக்குது. அதோட வீடியோ கட்டுறேன். இது ஃபுல்லாமே ஃபேமிலிஸ்க்கு கப்புள்ஸ்க்கான ஸ்டே. ஒரு தனி வில்லேஜில் இருக்க ஒரு ஃபீல் கொடுக்குறது தான் இந்த வட்டவடாவில் இந்த பிளேஸ் தான். உண்மையாக சொல்ல போனால் செம்ம கூலிங் நைட்டில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதான இடத்துல ஒரு நல்ல ஸ்டே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே தாராளமாக வந்து தாங்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. சாப்பாடும் செம்மையாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்க மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு மட்டும்தான். வுட்டிலே அவங்க நிறையா டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே காட்டுறேன் எப்படி எப்படி டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சு தான் நம்ம அடுத்து வந்து லோக்கல் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயே நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த பேக்கேஜோட இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன ஸ்பாட்லாம் பார்க்க போகிறோன்றதை ஜீப்பை நான் வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 AM ஆகுது. இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை ஜீப் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கேருந்து ஜீப்பில் நம்ம வந்து ஒரு 4 ஸ்பாட் வட்டவடாவில் போய் பார்க்க போகிறோம். இந்த 4 ஸ்பாட்டுமே செம்ம ஸ்பாட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து செம்ம மெமரிஸ் கொடுக்கக்கூடிய ஸ்பாட்டாகவும் இருக்கும். இந்த ஜீப் ரைடில் நம்ம பார்க்க போகிற ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழந்தோட்டம் வியூ பாயிண்ட். இந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்மளை கூட்டு போவாங்க. ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடிங்கும் அண்ட் நார்மல் ரோடு மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஜீப் ரைட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் தனியாக ப்ரைவேட் வெஹிக்கிளே வரலாம், ஆனால் ஜீப்பில் போகிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்காது. இந்த நம்ம தங்கின ஸ்டேல இருந்து அடுத்து வந்து நம்ம ஜீப் ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஜீப் ரைடில் ஒரு வியூ பாயிண்ட் கூட்டு வருவாங்க, பழந்தோட்டம் வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வியூ பாயிண்ட் தான் அது. ஸோ மிரட்டிடும், வேறு லெவலில் இருக்குது. ஒரு செம்ம ஹைட் பீக்கில் வந்து நிப்பாட்டுவாங்க. அதுவும் அந்த ஜீப்பனை வந்து நிப்பாட்டினது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நிப்பாட்டிருக்காருன்றது பாருங்கள். ரைட் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் அண்ணன் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். இதுதான் பழந்தோட்டம் வியூ பாயிண்ட். டாப் வியூ நம்ம வட்டவடாவோட ரவுண்ட் அப்படியே சுற்றி வர போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இந்த பழந்தோட்டம் வியூ பாயிண்ட் தான். இங்கேருந்து டாப்லேருந்து பார்க்குறப்ப செம்மையாக இருக்கும். வட்டவடா வில்லேஜே மொத்தமாக தெரியும். இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வில்லேஜும் நம்மளுக்கு பக்கத்தில் தெரியும். இந்த பழந்தோட்டம் வியூ பாயிண்ட்டில் நல்ல வெயில் இருக்குது. ஆனால் அந்த வெயில் சுத்தமாக தெரியவே இல்லை. ஏன்னா நம்ம ஹைட்டில் இருக்கனால செம்ம கொஞ்சம் கூலிங்கும் கொஞ்சம் வெயிலும் கலந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் தான் நம்ம இருந்தோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல கிளைமேட் டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக பார்க்கலாம். உங்களுக்கு வியூ வேறு லெவலில் இருக்கும் இந்த இடத்துக்கு வரதுக்கு. பழந்தோட்டம் வியூ பாயிண்ட்டை நல்லா பார்த்து முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வளரக்கூடிய ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஊட்டியில் மட்டும்தான் வளரும்னு சொல்லுவாங்களா, அது பார்த்தீங்கன்னா வட்டவடாலே வளருது. ஸோ அந்த ஃப்ளவர்ஸோட கார்டனை போய் பார்க்க போகிறோம். அது இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ஒரு 500 மீட்டர்ஸ் வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போனோம்னா இந்த ஊட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து பிளாஸ்டிக் ஃப்ளவர் பொக்கேக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் உங்களால் ரொம்ப பக்கத்தில் பார்க்க முடியும். அங்கே நீங்கள் டைம் இருந்தால் பறிக்கவும் செஞ்சுக்கலாம். வட்டவடானாலே அக்ரிகல்ச்சர் தான் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி இங்கே அக்ரிகல்ச்சரில் நல்லா போகக்கூடியது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி தான். இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மிங்கை நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பாட் 3rd ஸ்பாட்டாக எது வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபார்மிங் தான். இதுக்கும் நம்மளை கூட்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. உங்களுக்கு ஸ்ட்ராபெரி அக்ரிகல்ச்சர் பண்ணுற எல்லாத்தையுமே ரொம்பவே பக்கத்தில் போய் பார்க்கலாம். எந்த விதமான என்ட்ரி டிக்கெட்டுமே கிடையாது.
இங்கே நிறையா ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே ஸ்ட்ராபெரி ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா லைவாகவே உங்களுக்கு பறிச்சுட்டு அதை விற்கவும் செய்வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அங்கே வாங்கவும் செஞ்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ராபெரி ஃபார்மிங் எப்படி நடக்குது அண்ட் அங்கே எப்படி ஸ்ட்ராபெரிஸ்லாம் இருக்குன்றதை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்றது. இந்த மாதிரி காயாக இருந்து பழமாகிறது எல்லாமே உங்களால் பக்கத்தில் பார்க்க முடியும். ஆனால் இங்கே இருக்கிறது எதுவுமே நீங்கள் பறிக்கக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா அங்கே பக்கத்துலேயே ஷாப் வச்சுருப்பாங்க, அங்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராபெரி கிடைக்கும் அண்ட் ஸ்ட்ராபெரி ஒயின் கிடைக்கும் அண்ட் ஸ்ட்ராபெரி ஜாம் கிடைக்கும். எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபார்ம்ஸில் ரேட் அஃபோர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல போய் வாங்கிக்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மில் ஒரு 15 to 20 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்து ஒரு குளிக்கிறதுக்கான ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம போக போகிற ஸ்பாட் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானலில் எப்படி ஒரு சில்வர் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு இருக்கோ அதே மாதிரி வட்டவடாலே ஒரு சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸை தான் போய் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ட்ரிப்போட 4th ஸ்பாட் வந்திருக்கோம். ஸோ ஜீப் ரைடில் பார்த்திங்கன்னா இது 4th ஸ்பாட் சில்வர் ஃபால்ஸ். ஸோ இந்த சில்வர் ஃபால்ஸ் வந்து ஒரு 50 to 60 meters நீங்கள் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலி எல்லாருமே வந்து முன்னாடி நடந்து போகிறாங்க. 50 to 60 மீட்டர் நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த சில்வர் ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். இதுக்கு எந்த விதமான பேமெண்ட் ஆச்சு. நான் கொஞ்சம் தூரத்தில் இங்கேருந்தே சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நல்லா தான் இருக்குன்னு இருக்குது. கொஞ்சம் ஹைட் இருக்குது, ஆனால் இங்கே குளிக்க முடியாது. செம்ம ஹைட் இருக்குது, கொஞ்சம் ஹைட்டில் இல்லை. நல்லா இருக்கும் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த சில்வர் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நல்லா வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் யாருமே குளிக்கலை. பிகாஸ் பார்த்திங்கன்னா இந்த இடம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. நல்ல வேலை குளிக்காதது ரொம்பவே நல்லது தான். ஏன்னா இந்த மாதிரி ஸ்பாட்ஸ்லாம் குளிச்சிருந்தாங்கன்னா ரொம்பவே அழுக்காகிருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். இந்த தண்ணி ரொம்ப க்ளீனாக இருக்குது. அண்ட் இது குளிக்காதது பெஸ்ட்டுன்னே நான் சொல்வேன். ஏன்னா செம்ம மெயின்டெனன்ஸாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கவே. இந்த வட்டவடா ட்ரிப்பில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹனி மியூசியம் தான். இந்த ஹனி மியூசியமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹனியோட நிறைய விதமான டைப்ஸ் எல்லாமே இருக்கும். அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா 50 ரூபா கிட்ட வாங்குவாங்க. ஸோ இந்த ஹனி மியூசியமில் நீங்கள் வந்து ஹனிஸ் எல்லாமே பை பண்ணிக்கலாம். ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஒயின்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேசிங் இது பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஹனி மியூசியம் எல்லாமே நல்லா பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம வேன் நின்ற இடத்துக்கே பார்த்தீங்கன்னா ஜீப்பானை இறக்கி விட்ருவாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம திரும்பி வந்து நம்ம ஊருக்கு கிளம்பி போயிடுவோம். ஸோ வட்டவடா ட்ரிப்பில் இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு 2990 ரூபா வரும். வட்டவடா வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அப்படி உங்களுக்கு தனித்தனியாக பார்க்க முடியல அப்படின்னா நீங்களும் குரூப் ட்ரிப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து 2990 ரூபா வரும். இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், ஸ்டே, அப்புறம் வந்து பிக்கப் அண்ட் ட்ராப், வேன் எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு இந்த ட்ரிப்போட காஸ்ட் வரும். ஸோ நீங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க.